விஜய் கட்சியை சார்ந்த இளைஞர்கள் கிராம சபை கூட்டத்தில் அந்த லோக்கல் பஞ்சாயத்தோட ஊழலை பட்டியலிட்டு பேசியிருக்காங்க. இப்போ கிராம சபை கூட்டத்தில் இருந்தவங்க வாயடிச்சு போயிருக்காங்க. இந்த பசங்களை ஏதோ விசில் அடிச்சாங்க குஞ்சுங்கன்னு நினச்சோம், இவ்வளோ பேசுகிறாங்களேன்னு. இதை எந்த இடத்துலையுமே, அதாவது இந்த முறை கிராம சபை கூட்டங்களில் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் விஜய் கட்சிக்காரங்களும் உள்ளூர் மக்களும் கிளர்ந்து எழுந்து பல பிரச்சனைகளை சொல்லி குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இதை மீடியா ரிப்போர்ட் பண்ணல. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் கிராம சபை கூட்டங்கள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள். மீடியா கம்ப்ளீட்லி டொசைல் அண்ட் சைலண்ட். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த அளவுகளெல்லாம் வச்சு தான் நீங்கள் பேசணும். ஆகவே களம் கடுமையாக இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், 4 முனை போட்டி அட்வான்டேஜ் டிஎம்கே, அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. பட் நீ ஜெயிச்சா பத்தாது, 118 தனியாக வாங்கி ஜெயிக்கணும். கூட்டணிக்கு 330 சீட்டு வருதுன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். இப்போ 96 சீட்டு 2006 கலைஞர் வாங்கின மாதிரி நீங்கள் வாங்கி எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா, இந்த முறை ஒரு சீட்டு இருந்தால் கூட அவன் மந்திரி சபையில் இடம் கேட்பாங்க. ஆகவே ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே. ஜெயிக்கிறது போதாது, 118னா 120 வாங்கி ஜெயிச்சாதான் அது வெற்றி. தனியாக